ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நட்சத்திரா சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஸ்டோன் கிளிப்ஸோட கலெக்ஷன்ஸ் தான். என்னென்ன வெரைட்டி ஆஃப் ஸ்டோன் கிளிப் வந்து வச்சுருக்கேன், கேட்ச் கிளிப்ஸ் எந்தெந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு ஹை மேலே தூக்கி வந்துட்டு ஹேர் வந்து பின் பண்ணுற கிளிப்பு. இந்த கிளிப்பில் வந்து நல்லா ஸ்டோன் வச்சு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட சிஸ்டர் இல்லாது அவங்க வந்துட்டு யூஎஸில் இருக்காங்க. அவங்க வந்துட்டு போனப்போ அவங்க வச்சுட்டு போன அந்த கிளிப்பு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டோன் கிளிப்பு. இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் நார்மலாக ஃப்ரீயாக விட்டுட்டு இந்த ஒரு கிளிப் மட்டும் போட்டுட்டு ஃபங்க்ஷன் போனீங்கனாலும், அதாவது ஷார்ட் ஹேராக இருந்துச்சுன்னா பார்க்க நீட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு கிஃப்டாக வந்த ஹேர் கிளிப்பு. இதுக்கு முன்னாடி காமிச்ச உட்டன் கிளிப் வந்து நான் 10th படிக்கும்போது வாங்கினது. நெக்ஸ்ட்டு இந்த க்ரீன் கிளிப் பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 15, 16, 17 இயர்ஸே இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ நாள் முன்னாடி அம்மா வாங்கி வச்சுருந்தாங்க. அப்பா ரொம்ப நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே வாங்கினது. இன்னமும் அது வந்து உழைக்குது. பெருசாக அது வந்து ஒரு 10 to 15 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதனால் அப்படியே இருக்கே, ஸ்டோன் கூட விழல. இந்த கிளிப்பெல்லாம் வந்துட்டு நான் கொஞ்சம் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் வாங்கினது. இந்த பிளாக் கலர் கிளிப் வந்துட்டு 2013 or 14 வாங்கியிருப்பேன். காலேஜ் டைமில் நிறைய டைம் யூஸ் பண்ணிட்டேன், எக்கச்சக்கமாக. அதனால அது அப்படி ஆயிடுச்சு. இந்த கிளிப் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா வந்து தலைக்கு குளிச்சுட்டு ஹேரை மேலே தூக்கி நல்லா கிளிப் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் போட்டுட்டு போனீங்க அப்படின்னா சூப்பர்பாக இருக்கும். ஒவ்வொரு கிளிப்பும் எப்படி யூஸ் பண்ணணுன்னு இருக்குது. ஸோ அது வந்து நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்லேயும் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள் எந்த கிளிப் எப்படி யூஸ் பண்ணணுன்னு. இதிலலாம் பார்த்திங்க அப்படின்னா நிறையா கேட்ச் கிளிப்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்குது. எல்லாமே நான் காலேஜ் டைமில் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட்டுட்டு போவேன். அதே மாதிரி ஒர்க்குக்கு போகும்போதும் அப்படி தான் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இந்த கிளிப்பு நான் இப்போ ப்ரெசென்ட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரெகுலராக. அதனால அதில் முடி இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு இருந்தேன். சாரியை தப்பாக நினச்சிக்காதீங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோவில் ஃபங்க்ஷனில் ரீசெண்டாக தான் வாங்கினேன். ஒரு 6 months இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 2014, 15, 16 அந்த ரேஞ்சில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நிறையா ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்துச்சு. இது எல்லாமே கோயிலில் வாங்கினேன். இந்த கிளிப் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தது. ரொம்ப முக்கியமான கிளிப்பு என் லைஃப்பில். இது எங்கே உடஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பெருசாக யூஸ் பண்ணதில்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 to 6 times ஆர் எல்ஸ் 10 times அவ்வளோதான் யூஸ் பண்ணியிருப்பேன். பார்த்து வச்சுருக்கேன். அது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கலாம், பட் யூஸ் பண்ணல. பட் இனிமேலும் யூஸ் பண்ணுவேன். இந்த கிளிப்ஸ் எல்லாமே எனக்கு வந்து அந்தளவுக்கு ஹேரோட என்ன சொல்கிறது, ஹேர் வந்து அவ்வளோ டென்ஸாக இருக்காது. கொஞ்சம் என் ஹேர் வந்து கம்மி தான். ரொம்ப லாங்காக நல்லா வளரும், பட் அடர்த்தியாக இருக்காது. ஸோ அதனால் நான் ரொம்ப பெரிய கிளிப்பெல்லாம் வாங்கியிருக்க மாட்டேன். மேரேஜ் டைமில் வந்து என் ஃப்ரெண்டை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவங்க சென்னையில் இருக்காங்க. சரி, வரும்போது கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் அங்கே நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கலெக்ஷன் வந்துட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவங்க வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கொஞ்சம் பெரிய சைஸும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சின்ன சைஸும் வந்துட்டு இதெல்லாம் தலைக்கு குளிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் முடியை மட்டும் எடுத்து நல்லா ஹையாக தூக்கி போட்டோம் அப்படின்னா பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். இது வந்து நான் வீட்லேயே யூஸ் பண்ணுவேன் இந்த கிளிப்பு. மற்றதெல்லாம் வந்துட்டு காலேஜ் போகிறோம், ஏதோ ஒர்க்குக்கு போகிறோம் அப்படின்னா தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க கிளிப்ஸ் எதுவுமே இருக்காது. ஏன்னா டக்குன்னு தலைக்கு குளிக்கிறோம், ஒரு கோயில் போகிறோம். அதே மாதிரி 3 டிகிரி பண்ணிவிட்டேன். ப்ளஸ் வந்து ஒர்க்குக்கும் போனேன். ஒரு 1.5 years போனேன். அப்போ எல்லாமே யூஸ் பண்ணிட்டேன். அது இல்லாமல் ஃபங்க்ஷன் வெளியே போகிறோம், அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்ல முடியாது. நீங்கள் வெளியில் எங்கே போனாலும் இதை போட்டு போனால் கொஞ்சம் நீட்டாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டோன் கிளிப்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ண பிடிக்குமா, இல்லை இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டிங்களா எப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் எனக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன் எப்படி இருக்கீங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம வியூவர்ஸ், நம்ம சேனலை பார்க்குறவங்க எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ கிடையாது. ஜஸ்ட் என்னோடய மெமரிஸை வந்து ஷேர் பண்ணுறதுக்கும், எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன், இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இந்த சரவணா ஸ்டோர்ஸ் ஆர் எல்ஸ் வேறு ஏதாவது பெரிய ஷாப் போகும்போது ஏதாவது ஆஃபர் டைமில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக இருக்கும். அது இல்லாமல் நான் கோயிலுக்கு போகும்போது
இந்த மாதிரி டைம்லேயும் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவேன். நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சேனலில் வந்து நியூ மாம் ரிலேட்டட், பேபி ரிலேட்டட், அதே மாதிரி அன்பாக்சிங் வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது. மறக்காமல் போய் பாருங்கள். நம்ம சேனல் மெயினில் என்னென்ன வரும்னா பேபிஸ் ரிலேட்டட் ஃபுட்டு, பேபிஸ் எந்தெந்த மாதிரிலாம் டேக் கேர் பண்ணிக்கலாம், நியூ மாம் என்னென்ன மாதிரியெல்லாம் திங்ஸ் வச்சுக்கலாம், ப்ரெக்னென்ட் லேடிஸ் எப்படியெல்லாம் ஃபுட் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்கும். மறக்காமல் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.